க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஜோன். போன மண்டே பார்த்தீங்கன்னா 4420 அப்படின்றது ஜோனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ போன மண்டே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்றது தான் போன மண்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ க்ரூட் ஆயில் மேலே போகும் அப்படின்றதும் இந்த 4360 4340 அப்படின்ற ஜோன் மேஜரான சப்போர்ட் ஜோனாக இருக்கும், ட்ரெண்ட் டிசைடிங் ஜோனாக இருக்கும் அப்படின்றது தான் போன வீக் நம்மளுடைய ரெஃபரன்ஸு. இந்த ஜோனை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது போன வீக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓப்பன் ஆன க்ரூட் ஆயில் மார்க்கெட் இந்த ஜோனில் 4420 ஓப்பன் ஆனது. கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த ஹை 4440 அப்படின்ற ஹை பக்கத்தில் பிரேக் பண்ண முடியாமல் திருப்பி அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. மறுபடியும் அதே ஜோனில் ஓப்பன் ஆன க்ரூட் ஆயில் மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் திருப்பி கீழே வந்து நம்ம மேஜராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த இந்த 4340 அப்படின்ற சப்போர்ட்டையும் ஹிட் பண்ணிட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி இந்த ஹையை மறுபடியும் பிரேக் பண்ண முடியாமல் இங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. த நெக்ஸ்ட் டே அதாவது 27th அன்னைக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட் கரெக்டாக மறுபடியும் இந்த 4400 அப்படின்ற ஜோனில் ஓப்பன் ஆகிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுற இந்த 4380 அப்படின்ற ஜோனில் கன்சால்டேட் பண்ணி ரொம்ப நேரமாக இதை பிரேக் பண்ண முடியாமல், ஸோ அந்த ஜோன் தான் ட்ரெண்டை டிசைட் பண்ணது. போன வீக் இந்த ஜோன் ட்ரெண்டை டிசைட் பண்ணது. இதுக்கு மேலே போக முடியாமல் ரொம்ப நேரம் இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் இந்த ஜோனையும் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ண உடனே கம்ப்ளீட்டான செல்லிங் வந்திருக்கு. ஸோ எப்போ இந்த 4340 இந்த ஜோன் கீழே க்ளோசிங் வந்துச்சோ அப்போவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் க்ரூட் ஆயில் மார்க்கெட் செல்லிங் வந்துடும். ஸோ கீழே நல்லா ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பையிங்கு போகிறதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் கீழே வந்து க்ளோஸ் ஆகிட்டு. இது ஃப்ரைடே மார்க்கெட் பாருங்கள், திருப்பி இந்த ஜோனில் ஒரு சின்ன சப்போர்ட் இருந்தது, அதையும் பிரேக் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 4220 அப்படின்ற ஜோனை நம்மளுடைய டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி போன வீக்கோட டோட்டல் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா 4240 அப்படின்ற ஜோனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் ஓப்பன் ஆனது பாருங்கள் 4420. ஸோ போன வீக்கோடைய ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான செல் ட்ரெண்டு தான் இன்றைக்கி இந்த வீக்கோட மார்க்கெட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகும் க்ரூட் ஆயில் அப்படின்னு பாருங்கள், இந்த வீக்கோட ஓப்பனிங் 4290 அப்படின்ற ஜோனில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகுனா 4290 அப்படின்ற ஜோனில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கும் நம்ம ட்ரெண்டுக்கு ஃபேவராக தான் இன்றைக்குமே ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். அதனால் இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட் செல்லிங்கில் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எது வரைக்கும் நீங்கள் செல் பண்ணானா டவுட்டே இல்லை, இந்த 4340 சேம் ஜோன் தான். இந்த 4340 அண்ட் 60 4360 இந்த ஜோனை தான் ட்ரெண்டுக்கு ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த ஜோன் மேலே பிரேக் பண்ணி ஏதாவது க்ளோசிங் வந்தால் தான் க்ரூட் ஆயில் மார்க்கெட் மேலே போகுதுன்றதுக்கு இண்டிகேஷன் தான் வரும். அது வராத வரைக்கும் கண்டிப்பாக க்ரூட் ஆயிலில் இந்த ஜோனை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப செல்லிங் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இங்கே ஓப்பன் 4280 ஓப்பன் ஆகுது, கண்டிப்பாக 4180 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீக்கோட டார்கெட் செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 4280 4180 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணுறப்போ பார்த்து ட்ரேட் பண்ணலாம். இன்றைக்கி நம்மளோட அட்வைஸ் ஃபஸ்ட்டு செல் ஆன் டாப்ஸ், அதாவது மேலே மார்க்கெட் போக செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணுன்றதை பார்த்து இந்த ஜோனை ரெஃபரன்ஸாக வச்சு ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ ட்ரேட் பண்ணுறப்போ பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. தேங்க்யூ, பாய்.